அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காலத்தின் தேவைகளை அறிந்து திரு அவை இறை மக்களுக்கு தன்னுடைய போதனையை வழங்குகின்ற ஒரு ஊடகமாக திருத்தந்தையர்கள் காலத்திற்கு காலம் மாறி வருகின்ற உலகத்தில் கிறிஸ்தவ படிப்பினை என்ன, திரு அவையினுடைய நம்பிக்கை என்ன, இறை மக்கள் எத்தகைய பார்வையோடு இந்த புதிய உலகத்தை பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றது. திருத்தந்தை, காலம் சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய காலத்திலே பல சுற்றுமடல்களை வெளியிட்டிருக்கின்றார். ஒன்று லூமென் ஃபிடேய் என்று சொல்லப்படுகின்றது. இறை நம்பிக்கையின் ஒளி, லவுடாட்டோ சி, அதாவது இந்த பிரபஞ்சம் இறைவனுடைய புகழை பாடுகின்றது. அதனால் இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை எங்களுடைய இல்லமாக நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்றும், ஏவாஞ்சலி கௌடியும் என்று சொல்லுகின்றது, ஜாய் ஆஃப் த காஸ்பல், நற்செய்தியின் மகிழ்வு என்ற தலைப்பிலே எப்படி நற்செய்தியை இந்த புதிய உலகத்திலே கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும், இப்படி ஃப்ராட்டெல்லி தூத்தி என்று சொல்லப்படுகின்ற அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று ஒரு ஒற்றுமைக்காக வழிகோலுகின்ற திருமடல்களை எழுதினார். தற்போதைய திருத்தந்தை அவர்கள் இந்த முதலாவது தன்னுடைய திருத்தூது மடலிலை மக்னிஃபிகா ஹுமானிதாஸ், அதாவது மாண்புமிக மனிதநேயம் அல்லது மகத்தான மனிதம் என்று நாங்கள் தமிழிலே கூறலாம், செயற்கை நுண்ணறிவை வெல்லும் மனித மாண்பு பற்றி மிக அழகாக இந்த திருமடலிலே மக்களுக்கு அறைகூவல் விடுக்கின்றார். இந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மகத்தான மனிதத்துவம் என்ற இந்த திருமடலின் மூலமாக குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் காலத்திலே மனிதம் எவ்வளவு தூரம் புனிதமானது, மேன்மையானது, மாண்புள்ளது என்பதை இந்த துரித வளர்ச்சி பேண வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டுகின்றார். பொதுவாக நாங்கள் இன்று எல்லோருமே பயன்படுத்துவதும், இந்த பயன்பாட்டை பார்த்து வியந்து கொள்வதும், இந்த AI என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு மனித மூளையை பல மடங்காக வியக்கத்தக்க முறையிலே தரவுகளை சேர்த்து அதை உருவமகைத்து அல்லது பலவிதமான ஒருவருடைய ரூபத்தை கூட மாற்றி அமைத்து அவற்றினூடாக பல கருத்துக்களை வழங்குகின்றதும், அது மட்டுமல்ல, இந்த தொடர்பு சாதன காலத்திலே எப்படியெல்லாம் நுண்ணறிவாக, மிகவும் துல்லியமாக, விரைவாக பல செய்திகளை எல்லாம் உள்ளடக்கியதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு தூரம் மக்களை இன்று வளர்ச்சிக்காகவும் அல்லது அவருடைய அழிவுக்காகவும் பாதித்து கொண்டிருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு திருத்தந்தை அவர்கள் இந்த மடலை வரைந்திருக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முடிவுகள் வரும் லாப நோக்கத்திற்காக
வியாபாரத்திற்காக, மக்களை கவருவதற்காக, மக்களுடைய அபிப்பிராயங்களை தம்முடைய வசப்படுத்துகின்றதற்காக, அதிகார பலத்தை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக இந்த ஏஐ அல்லது தொழில் செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள், செயற்பாடுகள் அவை இயங்கக்கூடாது என்று வலியுறுத்துகின்றார். அதே வேளையிலே மனித மாண்பு என்பது கடவுள் தன்னுடைய சாயலாக படைத்த மனிதனை அவனுக்கென்று அறிவு, ஆற்றல்கள், அந்த அறிவை பெற வேண்டும் என்ற தேடல், அந்த அறிவை அவன் வளர்த்து கொள்வதற்கு எடுக்கின்ற முயற்சிகள், அந்த அறிவின் மூலமாக அவன் தன்னை ஒரு முழு மனிதனாக, ஒரு வெறும் பொருளாக அல்லது ஒரு இயந்திரமாக அல்லது ஒரு அடிமை மனநிலை கொண்டு அவன் தன்னுடைய மாண்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக திருத்தந்தை அவர்கள் பல எச்சரிக்கைகளை விடுக்கின்றார். அவர் இந்த மனித வாழ்க்கை அல்லது மாண்பின் அர்த்தத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது மோதல் மற்றும் பொருளாதார அதிகாரத்தை மையமாக கொண்ட சித்தாந்தங்கள் இந்த திருமடலிலே விமர்சிக்கப்படுகின்றது. அதாவது பொருளாதார வளர்ச்சிக்காக வியாபாரங்களை நோக்கமாக கொண்டு அவர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்ற பொழுது மனிதனுடைய மாண்பை மதிக்காமல் தங்களுடைய லாபத்தை மட்டும், பெரும் லாபத்தை பெறுவதற்காக அவர்கள் இந்த நுண்ணறிவை பயன்படுத்துகின்றார்கள். உதாரணமாக ஒருவரை பற்றிய அவருடைய உருவத்தை பல வடிவங்களிலே சித்தரித்து உண்மைக்கு புறம்பான, அது நிஜமாக உண்மையாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்ற பொழுது மக்கள் குழம்புகின்றார்கள், ஏமாந்து போகின்றார்கள், அல்லது தவறான செய்திகளை பரப்புகின்றார்கள். இது ஒரு துர்பிரயோகம். அல்லது இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி யுத்தத்திலே அவர்கள் அதை தங்களுடைய வசமாக்கிக் கொள்வதற்கும், தகவல்களை பெற்று அந்த இயந்திரங்களை அல்லது அழிவுக்குரிய இந்த யுத்த இயந்திரங்களை அவர்கள் பயன்படுத்தி மனித சமூகத்தை அளிக்கின்றார்கள். ஆகையினாலே இந்த ஆவணம், அதாவது இந்த திருத்தூது மடல், ஏஐ தானாகவே தீமையானது அல்ல என்று கூறுகின்ற அதே நேரத்திலே அது நடுநிலையானது அல்ல, தொழில்நுட்பம் அதை உருவாக்கும் மனிதர்களின் மதிப்புகள், நோக்கங்கள் மற்றும் பாகுபாடுகளை பிரதிபலிக்கின்றது என்று சொல்லுகின்றார். அதனாலே திருத்தந்தை அவர்கள் அவர்களுடைய எச்சரிக்கை தொழில்நுட்பம் மனித கண்ணியத்திற்கும் பொதுநல சேவைக்கும் உதவ வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். இங்கு அவர் அழகான ஒரு உருவகத்தை பயன்படுத்துகின்றார். மனித குலம் ஆரம்ப காலத்திலே அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். அவர்கள் அகங்காரம் கொண்டவர்களாக தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இறைவனை நோக்கி அவர்கள் எவ்வளவு உயரமாக அவர்கள் தங்களை நிலைநிறுத்த முடியுமோ என்ற அந்த கோபுரத்தை கட்டுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த முயற்சியை இறைவன் குழப்பி விடுகின்றார். ஏனென்றால் அதனால் அவர்கள் தங்களுடைய அன்பை, தங்களுடைய செய்திகளை, தங்களுடைய உறவு நிலைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் குழம்பி விடுகின்றார்கள். பல மொழிகளை, ஒருவர் மற்றவருடைய மொழியை புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. அப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு மக்களுடைய எண்ணங்களிலே, அவர்களுடைய சிந்தனைகளிலே குழப்பங்களை ஏற்படுத்துகின்றதாகவும், அவர்கள் ஆக்கபூர்வமாக செயலாற்றுவதற்கு முரணாக அது அழிவுக்குரியதாக உரிய காரணமாக மாறலாம் என்று
அவர் வலியுறுத்துகின்றார். அதற்கு மாறாக எருசலேம் என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய இறைவனை சந்திக்கின்ற, மக்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கின்ற ஆண்டவருடைய கோவிலாக கொள்ளுகின்ற இந்த எருசலேம் அது அழிவுக்குரியதல்லாமல் ஒரு புதிய எருசலேமை, அதுதான் இறைவனுடைய பிரசன்னம் என்றும், அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே மக்கள் எல்லோரும் சங்கமமாக வேண்டும் என்ற அந்த உயர்வான இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு பல விடயங்களிலே, பல கண்ணோட்டங்களிலே இந்த திருத்தந்தை அவர்கள் பார்க்கின்றார். அவருடைய இந்த திருமடலிலே முதலாவது அத்தியாயத்தில் மனித கண்ணியமும் முதன்மை பெற வேண்டும், மனிதனுடைய மாண்பு, அவன் கண்ணியம் உள்ளவனாக மாண்புள்ளவனாக இருக்க வேண்டும், அதை வரலாற்று ரீதியாக விவிலிய ரீதியாக ஆய்வாய்ந்து ஒவ்வொரு மனிதரும் இந்த படைப்புகளிலே சிகரமாக இருக்கின்றார்கள். இந்த படைப்பு பொருள் எல்லாம் படைக்கப்பட்டவை அந்த மனிதனை கடவுள் படைத்த பொழுது தன்னுடைய சாயலாக படைக்கின்றார். இந்த மனிதனுடைய மாண்பு சிதைவுற்று போகின்றது பல காரணங்களினாலே. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனுடைய மாண்பை பராமரிக்கின்றதாக இருக்க வேண்டும், மேம்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். அதை சிதைக்கின்ற ஒரு ஊடகமாக, கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகின்றார். ஆகையினாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சிந்திப்பதற்கும் படைப்பாற்றல் மிக்க அவனுடைய உற்பத்தி திறன், அவனுடைய ஆளுமையிலே இருக்கின்ற வல்லமைகளை இந்த AI என்கின்ற தொழில்நுட்பம் அதை சிதைவட செய்கின்றது. அவன் தானாக இயங்குவதற்கு, தன்னுடைய படைப்பாற்றலை அவன் கண்டு மகிழ்வதற்கும் வளர்ப்பதற்கும் இது தடையாக இருக்கலாம். அது அவர்களுடைய மனித வளர்ச்சிக்கு சில நன்மைகளை செய்கின்ற அதே வேளையிலே மனிதனுடைய ஆளுமையை சிதைக்கின்றது. தகவல் செயலாக்க இயந்திரங்கள் அல்ல மனிதர்கள். மனிதர்கள் வெறுமனே டாட்டான்னு சொல்லப்படுகின்ற தரவுகளை சேர்த்து கொடுக்கின்ற ஒரு இயந்திரமயமாக்கப்படுகின்ற அந்த ஆபத்திலே இருந்து மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய இந்த திருமடலின் முதலாவது அத்தியாயத்திலே எடுத்து சொல்லுகின்றார். அதனாலே இந்த இரண்டாவது அத்தியாயத்திலே இந்த AI என்பது மனிதனுக்கு சேவை செய்ய வேண்டுமே ஒழிய மனிதனை கட்டுப்படுத்தக்கூடாது. AI should serve humanity, not control it என்று சொல்லுகின்றார். அதாவது அரசுகள் மற்றும் பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் கைகளிலே AI அதிகாரம் அதிகமாக செல்வதை திருத்தந்தை அவர்கள் விமர்சிக்கின்றார். உண்மையை மாற்றுகின்றார்கள். ஜனநாயகம் என்பது பலவீனம் அடைகின்றது. மக்களுடைய அபிப்பிராயங்களிலும் பார்க்க அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களை திணிக்கின்ற ஒரு ஊடகமாக இது மாறுகின்றது. அதனாலே இந்த உலகளாவிய ரீதியான முறையிலே இந்த தொழில்நுட்பம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், வழிப்படுத்தப்பட வேண்டும், மனித மாண்பை சிதைக்கக்கூடாது என்று வலியுறுத்துகின்றார். இந்த திருமடலிலே வலியுறுத்துகின்ற இந்த முக்கியமான பண்புகளை நாங்கள் குறிப்பாக இந்த உலகத்திலே இந்த தொழில்நுட்பத்தில் ஈடுபடுகின்றவர்களும் அதை கட்டுப்படுத்துகின்றவர்களும் அதன் வழியாக இந்த சமூகத்தை அழிக்கின்ற பாதையிலே செல்லுகின்ற அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் அல்லது பெரும் பெரும் வியாபார முதல்வர்கள், அவர்கள் இந்த திருமடலிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்களுக்கு அவர்கள் கவனம் கொடுப்பார்கள் என்பது திருத்தந்தையினுடைய எதிர்பார்ப்பு. இந்த திருமடலை பற்றிய இன்னும் சிந்தனைகளை அடுத்த சந்திப்பிலே உங்கள் முன் வைக்க விரும்பி விடைபெறுகின்றேன். நன்றி.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.